Hi students, Ninth English Unit 4 Prose 17 Oranges written by Bill Norton. Children, imagine you are caught while sneakily eating something without your parents' permission. That is, imagine that உங்கள் பேரண்ட்ஸோட பெர்மிஷன் இல்லாமல் சம்திங் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது that time your parents caught you red-handedly, அதாவது அந்த செயலை செய்து கொண்டிருக்கும்போது அந்த டைமில் நம்மளை பேரண்ட்ஸ் பிடிக்கிறாவா. What would be your reaction at that moment? அந்த மாதிரி when you got red-handedly, what will be your reaction அந்த particular டைமில்? How would you manage that situation? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனை நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ அப்படிங்கிற கொஷின் டு யூ. Now we shall see about the author. Who is the author? William John Francis Norton or Bill Norton. So this Bill Norton is called William John Francis Norton. So 12th June 1910, 9th January 1992 was an Irish-born British playwright. Irish-born, so Irish family, and he's a British, living in British, playwright and author. He's a நல்லா play எல்லாம் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். Best known for his plays and short stories. இஸ் ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா இந்த ப்ளே, ட்ராமா, ஷார்ட் ஸ்டோரிஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஹி அட்டண்டட் செயின்ட் பீட்டர் அண்ட் பால் ஸ்கூல். அவர் எங்கே படித்தார் அப்படின்னா செயின்ட் பீட்டர் அண்ட் பால் ஸ்கூலில் படித்தார். அண்ட் ஒர்க்ட் அஸ் அ வீவர், கோல் பேக்கர் அண்ட் லாரி டிரைவர் பிஃபோர் ஹீ ஸ்டார்டட் ரைட்டிங். ஸோ இப்படி ஒரு எழுத்தாளராக மாறுவதற்கு முன்னாடி அவர் ஒரு நெய்யக்கூடியவரும் கோல் பேக்கர் அந்த நிலக்கரி சுரங்கத்திலையும் ஒரு லாரி டிரைவராகவும் வேலை செய்துட்டு இருந்தார். நார்டன் வாஸ் அ ப்ரொலிஃபிக் ரைட்டர் ஆஃப் பிளேஸ், நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் புக். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரி, நாவல், இந்த ப்ளே, ட்ராமாஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். His preferred environment was working class society, which is reflected in much of his written. ஸோ அவருடைய எழுத்தில் எல்லாமே அந்த ஒர்க்கிங், ப்ரிஃபேர் டு த என்விரான்மெண்ட் வாஸ் ஒர்க்கிங், அந்த நல்ல வேலை செய்வதற்குரிய ஒரு இடமாக அவருடைய ரைட்டிங்ஸில் எல்லாமே அந்த ஒரு நல்ல வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது. His work also includes the novel One Small Boy. இவர் எழுதிய மற்ற நாவலில் என்ன ஃபேமஸ் ஆனது அப்படின்னா One Small Boy and the collection of short stories The Goalkeeper's Revenge and other stories in 1961. His 1977 children's novel My Paul Spatcher is an account of his childhood in 1920s. So, on the particular novel, My Paul Spatcher is a very notable. Now we shall come to the summary of this lesson. The narrator was a teenager. The narrator வந்து teenager. He loved oranges. இவருக்கு வந்து oranges ரொம்ப பிடிக்கும். He was working for the Swift Delivery Company. ஸோ அவர் எங்கேம்மா வேலை பார்க்குறாரு? He is working in a Swift Delivery Company and often went in and out of the docks. What children, what is docks? Docks is கப்பல் கூடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். That is an enclosed area of water. வாட்டரில் ஒரு enclosed area in a port for loading and unloading and repairing of ship. ஸோ லோடிங், அங்கே ஏற்றுமதி இறக்குமதி,
தென் ரிப்பேரிங் ஆஃப் த ஷிப் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னது, டக்ஸ், கப்பல் கூடம். ஸோ இவெண்ட் இன் அண்ட் அவுட், அடிக்கடி அந்த டக்ஸுக்குள்ளே உள்ளே போய் வெளியில் வரக்கூடிய ஒரு. இன்ஃபேக்ட் ஹி வாஸ் நாட் தீஃப், இவர் உண்மையிலேயே ஒரு திருடன் கிடையாது. He took the oranges only when he found them. அது எப்போ அவருக்கு அங்கே கிடைக்குதோ அந்த சமயத்தில் அவர் எடுப்பார். ஆனால் அதை திருடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் இல்லை. அவர் எப்போ அவருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை அமையுதோ, எப்போ கிடைக்குதோ அப்போ எடுப்பார். Yet he was his habit to steal something whenever he left the tug. ஸோ அந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன் நம்ம எப்போ சாதாரண விஷயமா இருக்கும், நம்ம அதை திரும்ப திரும்ப செய்ய செய்ய இது ஒரு ஹேபிட்டாக வந்துடும் நமக்கு. ஸோ எட் இட் வாஸ் ஹிஸ் ஹேபிட், அது அவருடைய ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. எப்போவெல்லாம் என்னன்னு அந்த கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து வச்சுக்கிடுவார். அண்ட் ட்ரூ ஹிஸ் லிட்டில் கார்ட் பிசைட் இட். ஸோ அவர் அந்த கார்ட், அந்த லிட்டில் கார்ட் இல்லையா, அந்த வண்டி, அந்த வண்டியில் போகும்போது வரும்போதும் அந்த மாதிரியெல்லாம் எடுப்பார். சம்டைம்ஸ் பஞ்சஸ் ஆஃப் பனானாஸ் ஃபெல் டு த கிரவுண்ட். சம்டைம்ஸ் நிறைய கொத்து அந்த சீப்பாக பனானா எல்லாம் கீழே விழுகும். அப்படியெல்லாம் விழுகும்போது he will take all that. Often friends kicked a bunch to him from the boat and picked up the bananas and quickly he hid them under his apron. Apron அப்படின்னா எஸ்பெஷலி திஸ் செஃப், அதில் சமைக்கும் போதெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு ஃப்ராக் மாதிரி கட்டிக்கிறோம் இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு. அதுதான் இந்த ஏப்ரான். ஸோ ப்ரொடெக்டிவ் கவர்மெண்ட் ஓன் ஓவர் த ஃப்ரண்ட் ஆஃப் ஒன்ஸ் க்ளோத்ஸ். நம்ம க்ளோத்ஸுக்கு மேலே ஜஸ்ட் மேலே போட்டுக்கிறக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாத். பட் பனானாஸ் வேர் நாட் ஹீஸ் கிரேஸ். அதாவது சம்டைம்ஸ் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனானாவை தள்ளி விடும்போது அதையெல்லாம் எடுத்து நல்லா அந்த ஏப்ரான்குள்ளே மறைச்சி வச்சுக்கிடுவாப்புல. பட் பனானாஸ் வேர் நாட் ஹீஸ் கிரேஸ், ஆரஞ்சஸ் வேர். லுக் அட் திஸ் லைன். ஆனால் பனானா இவருடைய ஃபேவரட் கிடையாது. he is not mad after banana, he is not crazy after banana, but he is crazy after oranges. அவருக்கு ஆரஞ்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். Some people planned a thief very carefully. Clem Jones was a careful planner. One day Clem was coming out of the dock. He was carrying a box. ஒரு நாள் அவர் வெளியில் வரும்போது ஒரு பாக்ஸ் கொண்டு வந்திருந்தார். Ponko the policeman asked him what he had in the box. அப்போ ஒரு policeman இந்த பாக்ஸ்குள்ளே என்ன வச்சுருக்கே அப்படின்னு கேட்கும்போது he replied a cat and said that it opened. If he opened the box the cat would run inside. அப்போ அந்த போலீஸ்மேன் இது என்ன பாக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, இது ஒரு கேட், இந்த பாக்ஸை நான் திறந்தேன் அப்படின்னா அந்த கேட் வெளியில் ஓடிடும். பட் போங்கோ ஆஸ்க் ஹிம் டு ஓப்பன். அந்த போலீஸ்மேன் பரவாயில்ல, யூ ஓப்பன், நீ அதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாப்புல. Clem got very angry but finally opened his box. The cat jumped out and ran back into the ducks. ஸோ அந்த கேட் ஓப்பன் பண்ணவொன்னே குதிச்சு வெளியில் போயிடுச்சு. Clem ran after the cat. 2 minutes later, Clem came back with the same box. Ponko allowed him to go. Clem looked angry very all the home. Then he smiled. He opened the box in the kitchen and took out a large touch cheese. So, அதிலிருந்து ஒரு பெரிய சீஸ் எடுத்திருக்காப்புல. The narrator was not lucky when he hid some oranges in his apron. ஸோ அந்த டைமில் ஒரு சில ஆரஞ்சஸ் அந்த ஏப்ரானில் ஒழிச்சு வச்சுட்டாப்புல. தி ஏப்ரான் ஸ்ட்ரிங் ப்ரோக். அது அந்த நிறைய அந்த ஏப்ரான் கொள்கிற அளவுக்கு அமுக்கி அதில் ஃபில் பண்ணியிருக்காப்புல. ஸோ ஹீ கெப்ட் தி ஆரஞ்சஸ் இன் ஹிஸ் பாக்கெட் வாஸ் பல்ஜிங், ஸோ ஹீ வாஸ் காட்.
காட் பை போங்கோ. அந்த பாக்கெட் வந்து ரொம்ப ஸ்வாலனாக ரொம்ப வெளியில் தள்ளிக்கிட்டு நிறைய அமுக்கி வச்சதுனால இருந்ததுனால ஹி காட். போங்கோ கவுண்டட் தம் அண்ட் பிளேஸ்ட் தம் கேர்ஃபுல்லி ஆன் த டேபிள். இந்த போங்கோ வந்து அந்த ஆரஞ்சஸ் அப்புறம் வெளியில் எடுத்து அதை கவுண்ட் பண்ணி டேபிள் மேலே வச்சுருக்காப்புல. த நரேட்டர் செட் நத்திங். He was very frightened but he kept quiet. He believed that the best plan was to say nothing. அவர் ஏன் எதுவுமே வாயை திறந்து சொல்லலை அப்படின்னா நம்ம சொல்கிறதுலேருந்து நம்ம மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் எதுவுமே வார்த்தைகளை விடவில்லை. When Pongo saw that the narrator was not going to open his mouth, he decided to bring another officer to be a witness against him. ஸோ எதுவுமே வாய் திறக்காதனால வேறு ஒரு போலீஸ்மேனை கூட்டிகிட்டு வருவோம் விட்னஸ்க்கு அப்படின்னு வேறு போலீஸ்மேனை கூப்பிட போன அந்த நேரத்தில் போங்கோ லெஃப்ட் த கேபின் அண்ட் லாக்ட் த டோர் பிஹைண்ட் ஹிம். ஸோ அந்த டோரை சாத்திட்டு போயிருக்காப்புல. the narrator had to do something immediately to save his job and himself from being sent to the jail. ஸோ இந்த நரேட்டர் வந்து அவரை காப்பாற்றிக்கிறணும். அப்போ சம்திங் ஹி வாண்ட் டு டூ, அவருடைய வேலை இப்போ பிடிபட்டார் அப்படின்னா அந்த வேலையும் போயிடும். அதனால் இம்மீடியட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு செய்யணும், இல்லைன்னா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம், நம்ம வேலையும் போயிடும்னு நினச்சிட்டு he heard his mind asking him to eat all the oranges up with their pips and peels. ஸோ உடனே அவர் மைண்டில் என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த ஆரஞ்சஸ் எல்லாமே அந்த விதையோட தோலோட அப்படியே அந்த 17 ஆரஞ்சஸையும் he ate all the 17 oranges, their peels and seeds, உள்ள சீடு தோல் எல்லாத்தோட சேர்த்து. Suddenly the door began to open. அப்போ அந்த கதவு திறக்கப்பட்டது. Then Pongo looked at the table. அந்த போங்கோ வந்து அந்த டேபிளை பார்த்தாரு. Pongo understood what had happened, but it was very difficult to believe. அந்த போங்கோவுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே டேபிளில் ஆரஞ்சஸ் எதுவுமே இல்லை, அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவரால் அதை நம்பவே முடியலை. Pongo was not able to send him to prison. இப்போ அந்த போங்கோவால் இந்த நரேட்டரை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. there was no evidence, ஏன்னா அவருக்கு எந்த எவிடன்ஸுமே கிடையாது. Pongo became very angry and shouted at him. உடனே he became ரொம்ப கோபப்பட்டு அவரை திட்டினார். but he didn't say a word. but the author எதுவுமே சொல்லலை. in the end he said to let him go for a week. let him go. உடனே அந்த போங்கோ வந்து சரி போய் தொலை அப்படின்னு விட்டாச்சு. ஃபார் அ வீக் ஹீ ஃபெல் சிக். அப்போ அந்த சீடு அந்த பீப் அந்த பீல் தோல் இதோடலாம் சேர்த்து அந்த 17 ஆரஞ்சஸையும் சாப்பிட்டதுனால ஒரு வாரத்துக்கு ஹீ ஃபெல் சிக். Now we shall go through these questions. Where did the narrator work? The narrator worked in the Swift Delivery Company. அவர் எங்கே வேலை செய்தார் அப்படின்னா ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனியில் வேலை செய்தார். What was the narrator's job in the Ducks? The narrator was a coachman of a little pony cart. அந்த அந்த குதிரை வண்டியில் அவர் வந்து அந்த குதிரை வண்டியை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு கோச்மேன். What was Clump Jones carrying in his box? Clump Jones வந்து அவருடைய பாக்ஸில் என்ன எடுத்துகிட்டு போனார்? He was carrying a cat. What happened when the box was opened? அந்த பாக்ஸ் திறந்த உடனே அங்கே என்ன நடந்தது? A cat jumped and ran back into the duck. Did the narrator believe Clump's story? அந்த narrator வந்து Clump ஸ்டோரியை நம்பினாரா? No, the narrator did not believe Clump story. What was the narrator carrying in his pockets? The narrator was carrying 17 oranges in his pocket. Who is Pongo? Pongo is a policeman. Why did Pongo went to bring another policeman? எதுக்காக இன்னொரு policeman கூப்பிட போனாரு? Pongo wanted to bring another policeman to be a witness against the narrator. அந்த நரேட்டருக்கு எதிராக ஒரு விட்னஸ் சாட்சியை கொண்டு வருவதற்காக போனார். What did the voice in the narrator's head tell him to do? The narratorுடைய அந்த இன்னர் வாய்ஸ் என்ன சொன்னது? To eat the oranges. அந்த ஆரஞ்சஸ் எல்லாம் சாப்பிட்ரு.
ஏன் அப்படி சொன்னது அப்படின்னா டு மேனேஜ் அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்லேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த லெசன். ஸோ இந்த லெசன் என்னது அப்படின்னா நம்ம ரெட் ஹேண்டடாக நம்ம பிடிபடும் போது எப்படி அதிலிருந்து நம்மளை தப்பித்து கொள்வது அப்படிங்கிறதான் இந்த லெசன். ஸோ ஹவு டிட் ஹி மேனேஜ்? ஹி ஏட் அப் ஆல் தி ஆரஞ்சஸ். அந்த போலீஸ்மேன் ஒரு விட்னஸை சாட்சியை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே he ate up all the oranges. Why did the policeman arrive a little late to the cabin? The policeman had seen some carts at the duck gate. ஸோ அந்த கேட்டில் ஒரு சில அந்த காட் வண்டியை பார்த்ததுனால அவர் வர்றதுக்கு தாமதமாயிருச்சு. What did the narrator do with the pips and peels? ஸோ அந்த நரேட்டர் swallowed the pips and peels. அந்த விதை தோல் எல்லாத்தையும் என்ன செய்ததார் அப்படின்னா he ate up, swallowed, விழுங்கி விட்டார். Next come to the exercise. The narrator was very fond of. Fond of அப்படின்னா பிரியம். இந்த நரேட்டருக்கு என்ன ரொம்ப பிரியமாக இருந்தது? ஈட்டிங் ஆரஞ்சஸ் சாப்பிட ரொம்ப பிரியமாக இருந்தது. த நரேட்டர் வாஸ் சர்ச்டு பை த போலீஸ்மேன் பிகாஸ். ஏன் இந்த நரேட்டர் வந்து போலீஸால் தேடப்பட்டார் அப்படின்னா இஸ் பாக்கெட்ஸ் வேர் பல்ஜிங். பல்ஜிங்னா ரொம்ப வீங்கி, ஸ்வாலன், பாக்கெட் வந்து ரொம்ப பெருசாக தள்ளிட்டு இருந்ததால். The narrator kept his mouth shut when questioned by Pongo because. அதாவது போங்கோ வந்து அவரை கொஷின் கேட்டப்போ அந்த நரேட்டர் வந்து ஏன் வாயே திறக்கலை அப்படின்னா anything said would be held as evidence against him. நம்ம ஏதாவது வாயை திறந்து நம்ம வாயால் நம்ம மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற எண்ணத்தினால he did not open his mouth. The voice in the narrator's head advised him to. அந்த நரேட்டருடைய அந்த இன்னர் வாய்ஸ், அவர் மைண்ட் என்ன சொன்னது அப்படின்னா eat all the oranges, அந்த எல்லா ஆரஞ்சஸ் எல்லாம் சாப்பிட்ரு அப்படின்னு சொன்னது. Pongo found no trace of the oranges on the table because. Pongo திரும்பி வந்தப்போ அந்த டேபிளில் எந்த ஆரஞ்சஸுமே கிடையாது. பிகாஸ் என்ன ஆனது அப்படின்னா the narrator had eaten them all. the narrator அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. Find the synonymous for the underlined word. So we are going to see the synonymous is same meaning. The voice in his head asked the narrator to eat the evidence. Evidence க்கு இன்னொரு similar word என்னது? Proof. Contradict னா opposite, refute அதுவும் மாற்று. Disprove அப்படின்னா அதை ப்ரூஃபுக்கு ஆப்போசிட். ப்ரூவ் பண்ணுறதுனா அதை நிரூபிக்கிறது, டிஸ்ப்ரூவ்னா அதை நிரூபிக்க முடியாது. ஸோ எவிடன்ஸுக்கு சிமிலர் வேர்ட் இஸ் ப்ரூஃப். கிளம் லுக்ட் அட் போங்கோ ஃபியூரியஸ்லி. ஃபியூரியஸ்லி அப்படின்னா ரொம்ப கோபமாக. அதுக்குரிய சிமிலர் வேர்ட் என்னது? ஆங்க்ரிலி. வென் போங்கோ காட் த நரேட்டர் வித் தி ஆரஞ்சஸ் ஹி வாஸ் வெரி ஃப்ரைட்டன்டு. ஃப்ரைட்டனுக்கு சிமிலர் வேர்ட் இஸ் அஃப்ரைட். The narrator was quiet when Pongo questioned him. Quiet க்கு similar word is silent here. The narrator was in trouble because took the oranges. Trouble, difficulty. Find the antonyms for the underlined word. So antonyms அப்படின்னா opposite word we are going to learn. 17 oranges were hidden narrator's pocket. Hidden னா மறைத்தல், அதுக்கு opposite வந்து exposed. Clum Jones was ordered to open box. So orderedக்கு எதிர் opposite word என்னது? requested. Pongo locked the narrator inside the cabin. Locked அப்படின்னா பூட்டி வைத்தல், ரிலீஸ்னா திறந்து விடுதல். Pongo carefully searched the narrator's pocket. Carefully அப்படின்னா ரொம்ப கவனமாக, carelesslyனா கவனம் இல்லாமல். The narrator of the story felt very sick for a week. Sick அப்படின்னா சுகமில்லாமல் போகிறது, அதுக்கு opposite word is healthy. In this lesson there are two paragraphs. The first question is narrate the clever tragedy followed by Clum Jones to deceive Pongo.
அந்த போங்கோவை ஏமாற்றுவதற்கு இவர் ஃபாலோ பண்ண அந்த கிளவர் ட்ராஜடினா அந்த நேரத்தில் அந்த நடந்த சம்பவம். ஸோ எந்த மாதிரியான ஒரு கிளவர் அறிவுள்ள அந்த சம்பவம் நடந்தது? போங்கோவை ஏமாற்றி, எப்படி ஏமாற்றி ஒரு அறிவுபூர்வமாக அவர் தப்பித்தார் அப்படிங்கிறது. டு ஸ்டீல் அ டச் சீஸ், கிளம் ஜோன்ஸ் brought a ship cat in a box. ஸோ ஒரு ஷிப், அந்த கடல்லையே இருக்கக்கூடிய ஒரு பூனையை கொண்டு வந்தார். இந்த பூனை வந்து அந்த கப்பலில் இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா கப்பலில் நிறைய சரக்குகள் எல்லாம் வில் பி லோடட் அண்ட் அன்லோடட். அந்த மாதிரி சரக்குகள்லாம் வரும்போது நிறைய திங்ஸ் வில் ஃபால் டவுன். அது உணவுப் பொருட்களாக இருக்கலாம், மற்ற மாதிரி பொருட்களாக இருக்கலாம், தே வில் ஃபால் டவுன். ஸோ அதையெல்லாம் என்னது, இந்த எலி எல்லாம் வந்து சாப்பிடும், எலி அங்கேயே தங்கும். ஸோ அந்த எலியெல்லாம் பிடிக்கிறதுக்காண்டி தே யூஸ் டு பிரிங் அப் த கேட் இன் த ஷிப். ஸோ இந்த கேட்டை கொண்டு வர்றது மாதிரி கொண்டு வந்து அந்த பெரிய சீஸ் அவர் வந்து எடுத்தார். Pongo, the policeman asked him to open the box. He refused and told that there was a cat in the box. The Pongo did not believe and insisted him to open. அவர் நம்பலை, அந்த ஓப்பன் பண்ண சொன்னார். When Clum opened, the cat ran into the duck. Clum became angry and he ran behind the cat into the duck. In his second attempt, Clum came back angrily with the same box. This time Pongo allowed him to go out from the duck. ஸோ இந்த டைமில் அந்த பாக்ஸை கொண்டு போக அலோவ் பண்ணிட்டார். தஸ் ஹீ சக்ஸஸ்ஃபுல்லி கேரிட் ஹிஸ் பிளான். ஸோ அதனால் இவருடைய பிளான் என்னது, அந்த பெரிய சீஸை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது தெரியாமல். ஸோ முதல் தடவை திறக்க சொன்னார், திறக்கல, அது கேட்டாக இருந்ததுனால ஏமாற்றம். ஸோ அடுத்த நாள் திரும்பவும் இது கேட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஹி அலவுட் ஹிம் டு கோ. அதனால் thus successfully carried out his plan. அதனால் இவருடைய அந்த பிளானை வந்து ரொம்ப வெற்றிகரமாக முடிக்க முடிந்தது. The second question is, describe the confrontation between the narrator and the Pongo. Confrontation அப்படின்னா ஸோ அவருக்கும் இவருக்கும் இடையில் நடந்த அந்த கான்வர்சேஷனை வந்து நரேட் பண்ண சொல்லியிருக்கு. The narrator stole 17 oranges from the duck. ஸோ அந்த கப்பலில் இருந்து இவர் 17 ஆரஞ்சஸை வந்து திருடி இருக்காரு. Pongo, the policeman caught him red-handed. Red-handed அப்படின்னா கையும் களவுமா the policeman பொங்கோவை பிடிச்சாச்சு. He placed the 17 oranges on the table. அந்த ஆரஞ்சஸை அந்த டேபிளில் வச்சுட்டாரு. He said to him, you have stolen 17 oranges. Have you got anything too? But the narrator did not say anything. அந்த மாதிரி கொஷின் கேட்டப்போ அந்த நரேட்டர் ஒன்றுமே வாய் திறக்கல. ஸோ Pongo left out to bring another policeman to make witness. Soon the voice inside his head insisted the narrator to swallow, including the pips and peels. He did it so when Pongo returned with another policeman. He became angry and shouted at him, but the narrator did not say anything as there was no evidence. Pongo let the narrator to go. அப்போ அங்கே எந்த எவிடன்ஸ் இல்லாதனால அந்த Pongo வந்து அந்த நரேட்டரை சொல்லிட்டாரு. ஸோ திஸ் இஸ் த கன்ஃப்ரண்டேஷன். அவங்க ரெண்டு பேரும் என்ன நடந்தது அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த 2 paragraphs you can learn and write.